பரந்த பின்னணியில் ஒரு மலையில் அமைந்துள்ள அழகர் கோவில் மதுரையில் உள்ள ஒரு பிரபலமான இடமாகும். இது கள்ளழகர் என்ற பெயரில் வணங்கப்படும் விஷ்ணுவின் 108 படைவீடுகளில் ஒன்றாகும். அற்புதமான சிற்பங்கள் மற்றும் மண்டபங்களுக்கு பெயர் பெற்ற இந்த கோவில் மலைகள் மற்றும் பசுமையால் சூழப்பட்ட ஒரு அழகான இடத்தில் அமைந்துள்ளது. விஷ்ணு இங்கு மீனாட்சி தேவியை சுந்தரேஸ்வரருக்கு திருமணமாக கொடுக்க வந்ததாக புராண கதை கூறுகிறது. நுழைவாயிலில் ஒரு அற்புதமான கோபுரம் பக்தர்களை வரவேற்கிறது. மண்டபமும் அழகிய தூண்களும் ஒருவரை பிரமிக்க வைக்கின்றன. ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் பிரபலமான சித்திரை திருவிழா பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியாகும். வைகை நதியில் புனித நீராடுவதற்காக தெய்வத்தின் பிரமாண்டமான ஊர்வலத்தால் இது குறிக்கப்படுகிறது. வண்ணமயமான திருவிழா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்களை ஈர்க்கிறது. மண்டபத்தின் தூண்கள் நாயக்கர் கலையின் சிறந்த மாதிரிகள். புராணங்களுடன் தொடர்புடைய சிற்பங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய ஆட்சியாளர்களின் வாழ்க்கை அளவு சிற்பங்கள் மற்றொரு ஈர்ப்பாகும். கிளியின் மீது அமர்ந்திருக்கும் நரசிம்மர், கிருஷ்ணர் மற்றும் ரதி ஆகியோரின் சிலைகள் அற்புதமான வேலைப்பாட்டிற்கு சான்றாக உள்ளன. இந்த கோவிலில் பல்வேறு வம்சங்களின் கல்வெட்டுகளும் உள்ளன. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தெப்பத் திருவிழா, செப்டம்பர் அக்டோபரில் நவராத்திரி திருவிழா மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வைகுண்ட ஏகாதசி ஆகியவை இங்கு கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளாகும். மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழமுதிர்ச்சோலை ஆறுபடை வீடு என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் 6 முக்கிய தலங்களில் ஒன்றாகும். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோயில் மற்றும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆகியவை முருகப்பெருமானின் மற்ற முக்கிய தலங்கள் ஆகும். சுற்றிலும் காடுகளை கொண்ட மலையின் உச்சியில் விஷ்ணு அழகர் கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. இங்கு முருகப்பெருமான் தனது 2 தெய்வீக மனைவிகளான வள்ளி மற்றும் தேவயானையுடன் காட்சியளிக்கிறார். இறைவனின் அருளை பெற பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். திருமணம், குழந்தை மற்றும் கல்வி ஆசீர்வாதங்களுக்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இந்த இடத்தின் இயற்கை அழகும் இங்கு பல பார்வையாளர்களை ஈர்க்கிறது. மதுரைக்கு அருகிலுள்ள பழமுதிர்ச்சோலையின் புராண கதை. இந்த கோயிலுடன் தொடர்புடைய ஒரு பிரபலமான புராண கதையின்படி முருகப்பெருமானின் தீவிர பக்தரான ஒரு சிறந்த தமிழ் கவிஞர் ஔவையார் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு மரத்தின் கீழ் இறைவனால் சோதிக்கப்பட்டார். இந்த மரம் இன்னும் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களால் வணங்கப்படுகிறது. புராணத்தின்படி ஔவையார் கடுமையான வெயிலில் பயணம் செய்த போது ஒரு பழ மரத்தின் கீழ் தஞ்சம் புகுந்தார். அந்த மரத்தின் கீழ் அவள் ஓய்வெடுக்கும் போது அவளுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ எதுவும் இல்லை. அப்போது ஒரு இளம் பையன் வேடத்தில் முருகப்பெருமான் அவள் முன் தோன்றி வறுத்த அல்லது வறுக்கப்படாத பழங்கள் வேண்டுமா என்று கேட்டார். நன்கு அறிந்த ஔவையார் வறுத்த பழங்களின் யோசனையை ஏளனம் செய்து சிறுவனிடம் தனக்காக வறுக்கப்படாத பழங்களை மட்டும் பறிக்கச் சொன்னார். பின்னர் அவள் மரத்திலிருந்து விழுந்த பழங்களை எடுத்தாள். பழங்களிலிருந்து தூசியை ஊதிக்கொண்டிருந்த போது இளம் பையன் அவள் வறுத்த பழங்களை குளிர்விக்கிறாயா என்று கேட்டான். ஒரு சிறிய கிராமத்து சிறுவனின் புத்திசாலித்தனமான வார்த்தை விளையாட்டு மற்றும் கவிதை அறிவு போன்றவற்றை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். அது சாதாரணமான ஒன்றல்ல என்பதை உணர்ந்த அவள் சிறுவனிடம் தனது உண்மையான அடையாளத்தை தெரிவிக்கும்படி கேட்டாள். அவளுடைய தீவிரமான வேண்டுகோளுக்குப் பிறகு முருகன் தோன்றி அவளை ஆசீர்வதித்தான்.